ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எண்ணெய் குடிக்காத லேயராக வரக்கூடிய வாழைக்காய் பஜ்ஜி எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1/4 கிலோ அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். இது கூடவே 25 கிராம் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் விஸ்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கையில் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த ரேஷியோ கஷ்டமாக இருந்ததுன்னா, அதாவது 25 கிராம் எவ்வளோன்ட்டுலாம் அரிசி மாவு உங்களால் அளக்க முடியாமல் இருந்ததுன்னா, நீங்கள் டேபிள் ஸ்பூனோ இல்லாட்டி டீஸ்பூனோ பயன்படுத்திக்கோங்க. 10 முறை நீங்கள் கடலை மாவு சேர்த்திங்கன்னா 1 முறை அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா 10 டேபிள் ஸ்பூன் நீங்கள் கடலை மாவு சேர்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டிகள்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த டைமில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா, அதாவது ஆப்ப சோடா இருக்குது பார்த்திங்களா, அது 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கரைச்சிக்கிறேன். பஜ்ஜி மாவுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக மாவு கரைச்சிட்ட பிறகு அந்த மாவு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் இந்த அளவுக்கு கனமாக இருக்கிற அளவுக்கு நான் சீவி ஏற்கனவே எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை இந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி 2 சைடுமே திருப்பி போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பிறகு வாழைக்காய் பஜ்ஜி பொரிச்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பக்குவத்தில் மாவு கரைக்கும்போது பஜ்ஜி போடும்போது எக்ஸ்ட்ரா மாவு எதுவுமே எண்ணெயில் சிந்தாது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் கரெக்டாக மாவு கரைச்சிருக்கீங்கன்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட வாழைக்காய் பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா எண்ணெயும் பஜ்ஜி குடிக்காது. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதே சமயம் ஒரு 2 பஜ்ஜி சாப்பிட்டாலே போதும், ஃபில்லிங்காக இருக்கும் நமக்கு. இதுவே நீங்கள் மாவு நல்லா தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா லேயர் கிடைக்காது. அதே சமயம் நீங்கள் எத்தனை பஜ்ஜி சாப்பிட்டாலும் உங்களுக்கு பஜ்ஜி சாப்பிட்ட ஃபீலிங்கே இருக்காது, இன்னும் சாப்பிட்ணும் மாதிரி இருக்கும். இந்த மெத்தடில் செய்திங்கன்னா ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். டேஸ்ட் வைஸ்லேயும் லேயராகவும் இருக்கும். நமக்கு சீக்கிரமே திருப்தியும் கிடைக்கும். இந்த மெத்தடில் தான் ரோட்டு கடையிலாம் வாழைக்காய் பஜ்ஜி போடுவாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு லேயராக நல்லா சூப்பராக இருக்குன்ட்டு. எண்ணெயும் குடிக்கல. கண்டிப்பாக அடுத்த முறை வாழைக்காய் பஜ்ஜி செய்திங்கன்னா இந்த மாதிரி செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.